வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் சூனியம் செய்தவர்களுக்கு திருப்பி விடுவது இப்படித்தான். மாந்திரீக ரகசியத்தில் சூனியம் ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு மனிதருக்கும் சரி, ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் தொடர்ந்து வியாதியால் பிரச்சனை, தொடர்ந்து கடனால் பிரச்சனை, செய்கிற தொழில் முழுமையாக அவங்களுக்கு நாசமாகி கடன்காரங்களாக மாறுறதும், அந்த தொழிலே வேணான்னு விட்டுட்டு வர்றதும். ஒருத்தர் வீட்டில் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சூனியம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. தொடர் கஷ்டம், தொடர் நோய்வாய்ப்படுறது, தொடர் இழப்புக்கள், ஒருவருடைய பேச்சை இன்னொருவர் கேட்காம, ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்படாமல், அதை குடும்பம்னு நினைக்காம அந்த குடும்பத்தை சிதறடிக்கிற வேலை தான் சூனியம் செய்கிறது. இந்த சூனியத்தில் பார்த்திங்கனாக்கா, எப்படியெல்லாம் செய்து ஒரு குடும்பத்தை சீரழிப்பாங்கன்னு பார்த்திங்கனாக்கா, அவங்க பகையாளியாக இருக்கலாம், இல்லை உறவாளியாக இருக்கலாம், தொழில் போட்டியாக இருக்கலாம், தொழிலில் எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் இருக்கலாம். சரி, ஒரு பெண்ணால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், பணத்தால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், சொத்தால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையால் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும், அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, இவங்க உங்களுக்கு பகையாளியாக மாறிடுவாங்க. பகையாளியாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காக சூனியத்தை செய்து உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்க. இதே சூனியத்தில் பார்த்திங்கனாக்கா பல வகைப்படும். ஏவல் வச்சு சூனியம் பண்ணுறது இருக்குது, ஏவல் வச்சு செய்வினை செய்கிறது இருக்குது. ஏவலால் பல வகையில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய மாந்திரிகம் இருக்குது. இந்த சூனியத்தை மட்டும் எப்படி திருப்பி செய்தவங்களுக்கே விடுறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு. இப்போது சூனியம் வச்சு உங்களுக்கு எல்லா வகையான செல்வாக்கும் வசதி வாய்ப்புகளும் எல்லா நன்மைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பாதகத்தையும், பொருள் இழப்பு, பண இழப்பு, சொத்துக்கள் இழப்பு, அதே மாதிரி தொடர் வியாதிகளால் பாதிக்கப்படுறது, உங்கள் வீட்டிலிருந்து திடீர் மரணங்களும் ஏற்படுறது, விபத்துக்கள் ஏற்படுறது, இழப்புக்கள்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. உடம்புல ஒரு வியாதி வந்தால், அந்த வியாதி ஒரு நோயின்னு ஒன்று இருந்தால் அந்த நோய்க்கு மருந்து இருக்குது. இந்த சூனிய பாதிப்பில் அகப்பட்டு கொண்டால் நோய்கள் எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் நோய்கள் குணமாகாது. விரோதங்கள் உங்களை விட்டு அகலாது. வீட்டில் இழப்புக்கள் அதிகமாக இருக்கும். ஏன்? விபத்துக்கள் ஏற்பட்டு மரணமும் அடையும். சொத்துக்களால் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்குன்னு தொடர்ந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இதை செய்தவங்களுக்கு திருப்பி விட்டு எடுக்கிறது ஒரு வழி இருக்குது. அதை எடுத்துட்டாக்கா நல்லது. அதை எடுத்துட்டு தான் செய்வனையை உங்கள் உடம்புல இருந்து, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேருந்து, உங்கள் வீட்டிலிருந்து அது முழுமையாக எடுத்து அதுக்கப்புறம் தான் திருப்பி விட முடியும். நேராக வந்தோன்னே திருப்பி விட்டுட்டாக்கா உங்கள் உடம்புல இருக்கிறது அப்படியே இருக்கும். ஆனால் இந்த சூனியத்தை பார்த்திங்கனாக்கா செய்யறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, எடுக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. ஆனால் திருப்பி வர்றதுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு
அந்த பாதிப்பு இல்லாமல் எடுத்து திருப்பி விடணும். அப்படி திருப்பி விடணும்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் வீட்டோட மண், உங்கள் வீட்டு வாசலோட மண், உங்கள் வீட்டில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருக்கீங்களோ, இல்லை குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கோ, இல்லை வாயிலா ஜீவன் ஆடு மாடு கோழி கால பைரவர்னு சொல்லக்கூடிய நாய் இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்தால், இழப்புக்கள் ஏற்பட்டிருந்தால், மனிதனாக இருந்தால் அவங்களுடைய ஃபோட்டோ காலடி மண் தேவைப்படும். இல்லை நீங்கள் மாடு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த மாட்டு தொழுவத்திலேருந்து கொஞ்சம் மண் கொண்டு வரலாம். ஆட்டு பண்ணை வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் மண் கொண்டு வரலாம். இது எல்லாமே சேர்த்து உங்கள் ஊர் முச்சந்தி மண், எருக்கஞ்செடி அது கீழே இருக்கிற மண், எட்டி மரத்து வேர் பகுதியில் இருக்கிற மண், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் இருக்கு இல்லையா, அந்த குலதெய்வம் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சமாக மண். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குலதெய்வத்தை கட்டி வச்சு தான் சூனியம் வைக்க முடியும், செய்வனை செய்ய முடியும், ஏவல் வெள்ளி சூனியத்தை செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மண்ணையெல்லாம் கொண்டு வந்து இதனுடன் சேர்த்து ஒரு பிடி மஞ்சள், அதுக்கு பிறகு ஒரு பிடி விபூதி, திருநீர், விபூதினா புரியுதோ இல்லையோ, திருநீர், இதோடு சேர்த்து அரிசி மாவு கொஞ்சம், இது எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பொம்மை செய்து ஒரு ஆளுக்கு செய்து முடிக்கலாம். ஒரு குடும்பத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கனாக்கா 4 பாவையை செய்யணும். 5 பேர் 6 பேர் 8 பேர் இருக்காங்க, 4 பாவை போதுமான்னு கேட்டிங்கனாக்கா 10 பேருக்கு மேலே இருந்தால் கூட 4 பாவையே போதுமானது. இந்த 4 பாவையை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த 4 திசையில் இதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது 4 திசையில் எந்த மூலையிலிருந்து உங்களுக்கு சூனியம் வச்சிருந்தாலும் அது அப்படியே திருப்பி அவங்களுக்கு அனுப்பிடலாம். இப்போது உங்களுடைய பேர், ஃபோட்டோ இது எல்லாமே ஒரு தகடில் எழுதி இந்த பொம்மையோட மார்பு பகுதியில் ஒரு பொம்மைக்கு மார்பு பகுதியில், இன்னொரு பொம்மைக்கு தலைப்பகுதியில், இன்னொரு பொம்மைக்கு நம்மளுடைய அடி வயிற்று பகுதியில், இன்னொரு பொம்மைக்கு கால் பகுதியில், 4 இடத்துல 4 தகட உங்களுடைய பேர் எல்லாம் எழுதி சூனியத்தை திருப்பி அனுப்பக்கூடிய சக்கரங்களும் மந்திரங்களும் அதில் போட்டு, அதுக்கு தேவையான உடலில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் பிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மை இருக்குங்க இல்லையா, அது சண்டால மை வரும், குழி தையலும் ஐங்கோல தையல் இப்படியெல்லாம் வரும் மை, அந்த மையை இதில் தகடில் பூசி அந்த உருவ பொம்மைக்கு தலை, மார்பு, வயிறு, கால் பகுதியில் அதை குத்தலாம், இல்லைன்னா அதிலே குத்தி வைக்கலாம், இல்லை பொம்மையோடு செய்யும்போது உள்ளே வச்சிடலாம். இப்படி செய்து இது 4ஐயுமே ஒன்றா சேர்த்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை ஒருவேளை ஆள் நடக்க முடியாமல் இருக்காங்க, வர முடியாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாக்கா, காலடி மண், வீட்டோட மண், முச்சந்தி மண் இது தேவைப்படாது. எருக்கஞ்செடியோட மண் மாந்திரிகர்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எருக்கஞ்செடியோட மண், எட்டி மரத்தோட மண் கட்டாயம் இருக்கும். இதோடு சேர்ந்து பேய் விரட்டி அதனுடைய வேறு, அதுக்கப்புறமா சிறிய நங்கை, பெரிய நங்கை, பேய் பீர்க்கன், பேய் அவரை, பேய் தும்பை இது வேறு எல்லாம் சேர்த்து இந்த 4 பொம்மையும் யாருக்கு செய்வன சூனியம் இருக்கோ அந்த ஃபோட்டோவை சுற்றி வரலாம், அந்த ஆளையும் சுற்றி எடுத்து இந்த வேரையெல்லாம் போட்டு நிறைய கற்பூரம் போட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு எல்லாமே இறக்கி இதில் இந்த 4 பொம்மையுமே ஒன்று சேர்த்து
இது கூட இந்த வேரையெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, எட்டி, எருக்கன், மண், வேறு, சிறிய நங்கை, பெரிய நங்கை, பேய் பீர்க்கன், பேய் அவரை, பேய் தும்பை, இது எல்லாமே ஒன்று சேர்த்து படையல் போட்டு சூனியத்தை திருப்பி விடக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஒரு ஒரு மாந்திரிகத்துக்கு ஒரு ஒரு மந்திரம் இருக்கும். இப்போது உதிர மாடன், வண்ணார மாடன், மாடன் மாந்திரிகம் வந்தாக்கா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். அது என்ன மந்திரம் கேட்டீங்கன்னாக்கா, ஓம் மாடா, உக்ர மாடா, ஓடோடி வாடா, நான் நினைத்த சத்துருக்களை, நான் நினைத்த ஸ்திரீயை, நான் நினைத்த மனிதரை அவர் சிரசில் குத்து, தலையை திருகு, மூளையை உரி, இதயத்தை முறி, காலை வழி, கையை வழி, உடலை உருக்கு, நரம்பை முறுக்கு, இப்படியெல்லாம் பல வகையில் பல வகையான மந்திரங்கள் இருக்குது. காளியாக இருந்தால் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் சில மந்திரங்களை அந்தந்த தெய்வத்தை கும்பிட்றவங்க மாந்திரிகத்தில் வச்சு செய்கிறவங்க அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த மாந்திரிகத்தை, இந்த மந்திரமெல்லாம் சொல்லி அதை மொத்தமாக எரித்து இதை கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே போடக்கூடாது. வீட்டின் 4 பகுதியிலையும் 4 சின்ன சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவான இருக்கலாம், இல்லை பாட்டிலான இருக்கலாம், அதில் போட்டு புதைச்சி வைக்கலாம். இல்லை வீட்டை சுற்றி இந்த சாம்பில் போட்டு விடலாம், திருநீர் மாதிரி போட்டு விடலாம். போட்டு விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு அத்தனை எந்திரத்தை கொடுத்து பசுமாட்டு கோமியம் 3 நாளைக்கு வீட்டில் தெளித்து, அதே பசுமாட்டு கோமியத்தை நீங்கள் உங்கள் தலைக்கு தண்ணியில் ஊற்றி குளிச்சுட்டு, உங்கள் வீட்டில் இருந்து 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வீடு மேலெல்லாம் தெளிக்கணும், கீழெல்லாம் தெளிக்கணும், வாசல் வரைக்கும் தெளிக்கணும். தெளிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு 3 நாள் செய்துட்டு 4ஆவது நாள் உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் குலதெய்வமாக தான் வணங்கிட்டு வரலாம். ஆனால் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. ஏதாவது ஒரு ஆலயத்தில் ஒரு நாள் நீங்கள் படுத்து எந்திரிச்சு வரணும். அப்படி வரும்போது இந்த வீட்டை சுற்றி புதைக்கிற எரிச்ச இந்த சாம்பலாக இருந்தாலும் சரி, வீட்டை சுற்றி நீங்கள் போட்டு வச்சாலும் சரி, அது அந்த இடத்துல பட்ட உடனே அந்த செய்வன பாதிப்புகள் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு உங்களை விட்டு விலகும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே 3 நாளைக்கு கொடுக்குற எந்திரமோ தாயத்தை வச்சு பசுமாட்டு கோமியத்தை உள்ளே போட்டு நீங்கள் குளிக்கும் போதும் வீட்டை கழுவும் போதும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான சூனிய பாதிப்புகளும் செய்தவங்களை திரும்பி போக ஆரம்பிக்கும். சரி, யார் செய்தாங்கன்னு தெரியாமல் எப்படி திருப்பி அனுப்பிடுவோம்? கேள்வி வருமே. செய்தது யாருன்னு தெரிஞ்சாக்க சண்டை போட மாட்டீங்களா? அது சண்டை கூட போட்டிருப்பீங்க. செய்தது யாரோ ஒருத்தர் இருக்கும், நீங்கள் யாரோ ஒருத்தர் சந்தேகப்பட்டு சண்டை போட்டிருப்பீங்க. ஒருவேளை செய்தவங்கிட்ட சண்டை போடலாம். அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஊர், அவங்களுடைய ஃபோட்டோலாம் வேணுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை. திருப்பி அனுப்புறது யார் செய்தாங்களோ அவங்களுக்கு தான். இந்த சூனியத்தை செய்தவங்களுக்கு திருப்பி அனுப்பி நீங்கள் பட்ட கஷ்டமோ, நீங்கள் பட்ட துன்பமோ, உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் அவங்களுக்கு ஏற்பட்டு பல வகையான பாதிப்புகள் வரும். ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க என்ன தப்பு பண்ணால் போகிறாங்க, எங்களை மட்டும் காப்பாற்றி விடுங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய பெரிய மனசை பொறுத்தது. அதனால் இந்த மாந்திரிகத்தை இப்படி செய்தால் சூனிய பாதிப்பிலிருந்து விலகி சூனியம் செய்தவங்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாந்திரிகம் தான் இது. இதுக்கு மந்திரம் எந்திரம் எதுவும் இல்லையா? ஒரே பதிவில் எல்லாம் போட முடியாது. ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு வர கேட்டு பயன்பெறுங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.